ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்ட் ஆஃப் ஜில்ஜோன். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. இது நான் தோற்ற வீடியோ தான் ஃபஸ்ட்டு கேம் விளாண்டேன் ஃப்ரீ ஃபயர். யூடியூப் புதுசில் எனக்கு எப்படி வீடியோ போடணுன்னு தெரியாது. இருந்தாலும் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. நான் ஒரு லோன் உல்ஃப் விளாண்டிருக்கேன், அது மட்டும் பாருங்கள். அதுவும் தோற்றது தான், ஏன்னா டிவைஸ் கொஞ்சம் சரியில்லை ஃபோனு. நான் ஒரு மாதத்தில் அவ்வளோதான் 12th முடிச்சுட்டு புது ஃபோன் வாங்க போகிறேன். அதுக்கப்புறம் நல்லா கேம் ஆடி போடுறேன். உங்களுக்கு எந்த கேம்லாம் பிடிக்குமோ அந்தந்த கேம் நீங்கள் சொல்லுங்கள், நான் விளாடி போடுறேன். யாரா அவன் தற்குறி மாதிரி பேசுகிறான் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா என் வாய்ஸே அப்படி தான், நான் கொஞ்சம் தற்குறி மாதிரி தான் பேசுவேன். அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. போக போக தான் பிக்கப் ஆகும். ஏன்னா நாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் வந்திருக்குங்க. போக போக தான் அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. இது 4.5 நிமிஷம் வீடியோ. எப்படி பேசணும்னு தெரில, இருந்தாலும் பேசுகிறேன். இதில் ஒருத்தன் எமோட் போட்டிருப்பான், அது உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் நான் அடிச்சிருப்பேன், 4 ரவுண்டு வந்திருப்பேன். ஏதோ அப்படி இப்படின்னு அடித்து அதுக்கு மேலே லேக் ஆகிடுச்சு லைட்டாக. அதனால் கரெக்டாக அடிக்க முடியல. கடைசி ரவுண்டை டஸ்ட்டுகளில் அடிச்சிருவான், நீங்களே பாருங்கள். இது எனக்கு ஜில்ஜோன் தான் ஃபேவரட் யூடியூபர். அவரை பற்றி தான் அவர் போடுற வீடியோலாம் எனக்கு பிடிக்கும். இப்போ எப்படி உங்களுக்கு ஒவ்வொரு யூடியூபர் பிடிக்குமோ அந்த மாதிரி எனக்கு ஜில்ஜோன் ஒரு யூடியூபர் பிடிக்கும். அவர் போடுறதெல்லாம் எப்படா வீடியோ போடுவார் இதை நினச்சினே அப்படியே இருப்பேன். அவர் வீடியோ போட்டால் கரெக்டாக நான் போய் பார்த்துருவேன். இப்போ ஒரு போட்டாருன்னா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நான் போய் பார்த்துருவேன். மற்றபடிக்கு நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன்னா அது பார்க்க முடியாது. நான் இப்போ தான் 12th, அவ்வளோதான் பப்ளிக் எழுத போகிறேன். இன்னும் 2ஆம் தேதி, இன்றைக்கி என்ன 28, இன்னும் ஒரு நாள், 4 நாளைக்கு பப்ளிக் எழுத போகிறேன். நான் படிச்சிருக்கேன் ஓரளவுனா படிச்சிருக்கேன் நல்லா. சரி, எனக்கு இப்போ தான் ஐடியாவே வந்தது, நாமளும் ஒரு யூடியூப்பில் கொஞ்சம் சாதிக்கலாம். ஏன்னா பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கூடி வந்துடும். அவரும் யூடியூப்பில் வச்சுருக்காரு. நல்லா 3 லட்சம் 2 யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. ஒன்றுத்தில் 3 லட்சம், ஒன்றுத்தில் 1 லட்சம். நாமளும் சரி 1 லட்சமாவது அடிக்கணும், அந்த ஒரு ஆசை. அதனால தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் இங்கே தருமபுரி பக்கம் அதியமான் கோட்டையில் எங்கன்னா அது உங்களுக்கு சொன்னால் புரியாது. ஏன்னா இன்னொரு நாள் அந்த மாதிரி இது எங்கே இருக்கேன்னு வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் ப்ளீஸ். ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் எந்த கேம் பற்றி கமெண்ட் பண்ணுறீங்களோ, இன்னும் ஒரு மாதம் கரெக்டாக 23ஆம் தேதி டெஸ்ட் முடித்தனா அன்றைக்கே எந்த கமெண்ட் அதிகமாக வந்திருக்கோ அந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எது பிடிக்கல, எனக்கு வாய்ஸ் கிளியராக கேட்கலையா, இல்லை வேறு எதுனா உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை மாற்றிக்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு தெரியாது, ஏன்னா இப்போ நான் தானே வீடியோ போடுறேன், அதனால் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். அதனால் எது பிரச்சனையோ, வீடியோ குவாலிட்டி சரியில்லை, வாய்ஸ் சரியில்லை அப்படின்னா சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. எனக்கே பேச ஒரு மாதிரியாக இருக்குது, ஏன்னா இது ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தேன். அது ஏதோ ஒரு அளவு போச்சு. அதுக்கப்புறம் அது சேனல் எப்படி பேன் ஆச்சுன்னு தெரில. இன்ஸ்டாவே அந்த கூகுள் அக்கௌண்ட்டே பேன் ஆயிடுச்சு. சாரி, இன்ஸ்டான்ட்டேன், கூகுள் அக்கௌண்ட்டே பேன் ஆயிடுச்சு. அது எப்படின்னு தெரில. அதுக்கப்புறம் தான் சரி, நாமளும் கொஞ்சம் கொஞ்சம் சூழ்நிலை பிரச்சனை, அதனால் கொஞ்சம் நாமளும் இந்த யூடியூப்பில் வர காசை வச்சு அம்மாவுக்கு கொஞ்சம் தரலாம் அப்படின்னு தான் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் எனக்கு. ஏதோ உங்களுக்கு இது தப்பாக பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க. நான் வேணால் இன்னொரு நாள் நீங்கள் எந்த கேம் அதிகமாக கமெண்ட் பண்ணுறீங்களோ அது அடுத்து நான் போட்டு இது அதுக்கப்புறம் நான் நல்லா பேசுகிறேன். பை, லவ் யூ, டாட்டா.